அல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அமாவாசை விடுதலை கூட்டம் நாளை தினத்தில், நாளை அமாவாசையில் ஒரு விடுதலை கூட்டம், கட்டுகளை உடைக்கக்கூடிய கூட்டம், பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய கூட்டம், பிசாசினுடைய ஆதிக்கங்களை முறிக்கக்கூடிய கூட்டம், பிசாசின் மேல் நாம் ஜெயம் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின கூட்டம். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, நாளை தினத்தில் மாலை 6 மணிக்கு திருச்சபையிலே இந்த கூட்டம் நடைபெறும். மேக்சிமம் முடிந்த அளவுக்கு 6:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வருவதற்கு பாருங்கள். கர்த்தர் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கலந்து கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா. எந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை, நீ புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 40வது வசனம், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். முதல்ல நம்ம முதுகில் இருக்கிறத நம்மாலே பார்க்க முடியலை. நம்முடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை நம்மால் பார்க்க முடியல. அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை பார்த்துட்ருக்குறோம். கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, நாம் நம்முடைய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவோம்? திரும்புவோம். வழிகளை சோதித்தறிந்து திரும்புவோம். நம்முடைய வழி எப்படியா இருக்கிறது? கர்த்தரிடத்தில் திரும்புகிற நீ, என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வழியை சோதித்து அறிய என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கூட பாருங்கள், நம்முடைய வழி தனி வழியாக இருக்கும், ஆலயத்துக்கு வராத ஒரு வழியாக இருக்கும். ஒருவேளை நியாயமான தடைகள் இருக்குமானால் அது தவிர்க்க முடியாத ஒரு காரியம், கர்த்தர் அதை சரி செய்வார். ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு போக வேண்டிய வழியை மறந்துட்டு வேறு ஒரு வழியிலே ஓடுகிற நம்முடைய ஓட்டம், என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? அல்லது அது கர்த்தரிடத்தில் திரும்பக்கூடியதாக இருக்குமா? இனி வருகிற நாட்களிலே, ஆண்டவரே, என் வழிகளை நான் சோதித்தறிந்து உம்மிடத்திலே நான் திரும்புவேன். ஆண்டவர், ஏன் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சினா, எதுக்காக திரும்பணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்டினா, கீழே இருக்கிற அத்தனை வசனங்களை வாசித்து பாரு, உனக்கு பதில் இருக்கும். இந்த புலம்பல் 3வது அதிகாரத்தில் 40க்கு கீழாக இருக்கிற வசனங்களை, அதில் ஒரு வசனத்தை என்னால் உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். 42வது வசனம். எவ்வளோ காரியங்களை இதில் நாம் பார்க்க முடியும். அதில் நடைமுறையில் இருக்கிற வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு, நாங்கள் துரோகம் செய்தோம், கலகம் பண்ணினோம், அதனால் எங்களை மன்னிக்காமல் இருந்து, இப்போ நாங்கள் இதெல்லாம் அறிந்து ஆராய்ந்து உம்மிடத்தில் திரும்புகிறோம், எங்களை மன்னியும். பாவ மன்னிப்பு பெறவும், ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறவும், ஆண்டவரிடத்தில் தயவு பெறவும் நீ கண்டிப்பாக உன்னுடைய வழியை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால் உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். இதுவரையிலும் நீ திரும்பாமல் இருந்திருக்கலாம். என் அன்பு சகோதரி, என் அன்பு தாயே, தகப்பனே, இதுவரையிலும் கர்த்தர் பக்கம் நீ போகாமல் இருக்கலாம், ஆலயத்தின் பக்கம் நீ போகாமல் இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்து தடைபடாது. நீ வந்துடு, கர்த்தரிடத்தில் திரும்பு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனால் திரும்பக்கூடாதபடிக்கு பல சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு வரலாம், அதையெல்லாம் மேற்கொண்டு வா. அதேபோல் திரும்பக்கூடாதபடிக்கு பல விதத்தில் உனக்கு, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு இல்லாதபடிக்கு உன் இருதயத்தை வேறு பக்கமாக திருப்பலாம். அதுக்கு நீ செவி சாய்க்காதே. கர்த்தரிடத்தில் திரும்பினால் உன்னை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புவார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வழிகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். இப்போ உம்மிடத்தில் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரை, எங்களை ஒரு விஷயம் மன்னிப்பீராக. ஆண்டவரை, எத்தனையோ காரியங்களை செய்தோம் உமக்கு விரோதமாக, உம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக. அதெல்லாம் கர்த்தர் மன்னித்து, ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இப்படி வேறெடுக்கிற விண்ணப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர் எல்லாரையும் கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதித்து இரக்கம் பாராட்டும். இயேசு சுவாமி, நாளை தினத்தில் நடக்கிற அமாவாசை கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தில் ஒரு பெரும் விடுதலையை கர்த்தர் கட்டட முடியாது ஜெபிக்கிறேன்.
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து ஜனங்களை கொண்டு வாங்க. தூரத்திலிருந்து வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வாங்க. வசதிகள் ஏற்பாடுகளை கர்த்தர் உண்டு பண்ணி தாங்க. பயபக்தியோடு கூட பிள்ளைகள் வர, பத்திரமாய் வர கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்து. ஆண்டவரே, எப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மிடத்தில் மனம் திரும்பாதவர்கள் இந்த நாளில் திரும்பட்டும், ரட்சிப்பு அடையட்டும், இரக்கம் பெறட்டும், தயவு பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்மளை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அதை பார்த்து கொண்டிருக்கிற விசேஷமாக டெய்லி நீ நேயர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனம் திரும்ப கத்திருக்கிற விஷயம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.